நமது களம் டிவி, உண்மை உறக்க எப்போதும். பெரம்பூர் தொகுதியில் தொடரும் மின்வெட்டு பிரச்சனை. இரவில் தூங்க முடியாமல் பொதுமக்கள் அவதி. நள்ளிரவில் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மின்வாரிய அலுவலகத்தில் ஒருவர் மட்டுமே பணியில் இருந்ததால் அவருடன் இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அவ்வப்போது மின்வெட்டு பிரச்சனை ஏற்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக தமிழக முதல்வரின் சொந்த தொகுதியான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு மின்வெட்டு ஏற்பட்ட போது நள்ளிரவில் பொதுமக்கள் சாலை மறியலும் நடத்தினர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு வியாசர்பாடி, புதுநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவு 10 மணி முதல் நள்ளிரவு 2 மணி வரை மின்சாரம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் திரண்டு வியாசர்பாடி சர்மாநகர் பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது பணியில் ஒருவர் மட்டுமே இருந்ததால் அவருடன் இளைஞர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பினார். அந்த வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் சில நாட்களாக அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுகிறது என்றும் இரவு நேரங்களில் மின் இணைப்பு தடைப்படுவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றோம். மின்வெட்டு ஏற்படும் போது ஒவ்வொரு முறையும் மின்வாரிய அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் வந்து தற்காலிகமாக பழுதுகளை சரி செய்து மின்சார இணைப்பை தருகின்றனர். இதன் பிறகு சில நாட்களில் அதே பிரச்சனை மீண்டும் ஏற்படுகிறது. தற்காலிக நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை. எனவே மின் கம்பிகள், டிரான்ஸ்பார்மர்கள், மின் ஒயர்களை முழுமையாக ஆய்வு செய்து மின்வெட்டு ஏற்படுவதற்கான காரணங்களை கண்டறிந்து நிரந்தரமாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். வியாசர்பாடி, சர்மாநகர், சாஸ்திரி நகர், சஞ்சய் நகர், கக்கஞ்சி காலனி உள்ளிட்ட பகுதிகளிலும் இரவு நேரங்களில் மின்வெட்டு பிரச்சனை ஏற்படுவதாகவும் மின்வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு புகார் அளித்தால் செல்போனை எடுப்பதில்லை என்றும் இரவு நேரங்களில் மின் பிரச்சனையை தீர்க்க வரும் மின் ஊழியர்கள் மது போதையில் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே துறை சார்ந்த அதிகாரிகள் இதில் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தெரியாம கேபிள் பாட்டு வணக்கம். சிஎம் தொகுதியிலிருந்து, அதாவது பாத்தீங்கன்னா பெரம்பூர் வட்டத்துக்கு உட்பட்ட புதுநகர்ல வந்து தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டுன்னே இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுநகரை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து சர்மாநகர் மின் நிலையத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். தலைவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இங்க லைன் மேனே கிடையாதான், அவர் வந்து எஸ்எஸ் ஆபரேட்டரா. போட்டுருவீங்களா இன்னைக்கு? ரெண்டு பேர் தான் வந்து வேலைக்கே வந்திருக்காங்களா. ஒன்னு இவரா, இன்னொருத்தரா. லைன்மேன் யாரும் கிடையாதான். ஏஇ வந்து போன் இங்க வச்சுட்டு போயிருக்காப்புல. ஒரே ஏஇ போன் வச்சுட்டு இருக்குது. ஏஇ போன் எடுக்க மாட்டாப்புல. அரசாங்கம் எதுக்கு தான் ஒரு போன் வழங்குச்சோ தெரியல. மக்கள் இந்த மாற்றத்தை கேட்கல. மக்கள் கேட்ட மாற்றமே வேற. முதலமைச்சர் அவர்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதாவது பெரம்பூர் தொகுதி மக்கள் ஒரு மாற்றம் வரும்ன்றதை நம்பிதான் பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டாங்க. ஆனா ஓட்டு போட்டவர் வந்து நன்றி கூட தெரிவிக்க வரல. இந்த பாலடைஞ்ச கோட்டை தான் பாத்தீங்கன்னா விசாரப்படி தொகுதியோட மின்வெட்டு நிலையம். அதாவது இந்த மின்னரங்கத்துல தான் பாத்தீங்கன்னா பல நாளா வந்து மின்வெட்டுக்காக வந்து புதுநகர் மக்கள் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இது சரியான பாடே இல்ல. தொடர்ந்து இப்ப தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் சரி, மின்வெட்டு முன்னெடுந்ததோட இப்ப ரொம்பவே அதிகமாயிடுச்சு. கேட்டா அதுக்கான காரணங்கள் மட்டும் தான் வருதே தவிர அதுக்கான ஒரு சொல்யூஷன் இது வரைக்கும் கிளியர் கட்டா வரல. நாங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து இங்க கேட்டிருக்கோம். கேட்டும் போதும் என்ன சொல்றாங்கன்னா, இது சரியாகும் தான் சொல்றாங்க. இவ்வளவு பெரிய தொகுதியில 2 பேர் தான் பாத்தீங்கன்னா ஃபியூஸ் ஆபீசர் இருக்காங்க. அதாவது இன்னைக்கு இந்த மின்துறையில இவ்வளவு காலி பணியிடங்கள் இருந்தோம். இது நிரப்பாம வந்து அரசு இன்னைக்கு வச்சிட்டு இருக்கு. இந்த காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு ஆட்கள் இல்லையா, போதுமான அளவு படிப்பு இல்லையான்னு கேட்டா படிப்பு திறமை எல்லாம் இருந்தோம். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த 12 ஒரு தான் விளையாண்டுட்டு இருக்கு. அந்த 12 இதை பார்க்காம எல்லாருக்கும் வேலை போட்டாங்கன்னா இந்த மாதிரி நிலைமையில நம்ம இன்னைக்கு வந்து நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புதுநகர்ல இன்னைக்கு லைன்மேன் ஆபீசர் போய் பார்த்துட்டு சொல்றாங்க, லைன் ஃபால்ட்ன்றாங்க. புதுசா மாத்தின லைன் எப்படி போச்சு, அதுலயும் ஊழல். சரி, ஆட்சி வந்து 1 மாசம் தான் ஆகுது. அவங்கள நான் கேள்வி கேட்க விரும்பல. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி சரியில்லை தானே புதுசா இருக்க ஆட்சியை மாத்தினாங்க.